வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐசோ ஸ்பீட்லேருந்து. ஐசோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சில அப்பியரன்ஸ் பண்ணலாம், வெஸ்டர்மேனியால மேட்சே பண்ணலான்ற மாதிரி சில இது போயிட்டு இருந்தது. இப்போ எல்ஏ நைட் வேறு ஐசோ ஸ்பீடை அடித்து போட்டிருக்காரு. ஐசோ ஸ்பீடு அட்டாக் பண்ணிட்டாரு தெரியாமல் எல்ஏ நைட்டு ஐசோ ஸ்பீடு வீட்டுக்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு ஏதோ ஒன்று லைவில் இருந்திருப்பாரு. அந்த லைவ்ல பூந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்ஏ நைட்டு வச்சு ஐசோ ஸ்பீடு கூட ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்ருப்பாரு. இங்கே ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல, ஜிம்மி எல்ஏ நைட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா லோகன் பால் ஆஸ்டின் தீரி நம்மளுடைய ஐசோ ஸ்பீடு இருக்கிற மாதிரி இது ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வெஸ்டர்மேனியா 42ல் நடக்கலாம். அதுக்கான பிளான்ஸ் தான் இது. பார்க்கலாம். ஐசோ ஸ்பீடு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஐசோ ஸ்பீடு எப்படி சண்டை போடுவாருன்னு. அதை போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாமா டோங்கா ஜேக்கப் ஃபாட்டு இதுனா பெட்டராக நடக்குமா? சில வாய்ப்பு இருக்குது. டாமா டோங்கா வந்து ஃபேஸ் டர்ன் பண்ண பார்க்குறாரு. ஃபேஸில் இறங்கலாம். அவர் ஏன்னா மெயின் வில்லனே அவர் தான். அந்த டீமில் வந்ததுலேருந்தே வில்லனாக இருந்துகிட்ருக்காரு. சில பல வேலைகளால் சாம்பியன்ஷிப் தவிர்த்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது, சில பெரிய பெரிய இந்த கெவின் ஓன்ஸ், ரேண்டி ஆர்டன் டீம்லாம் தோற்கடிக்கிறது அவர் தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். பட் இப்போது ஃபேஸ் டர்ன் பண்ண பார்க்குறாரு. நல்லா பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அங்கிள் ஓடி டாமா டோங்கா தோற்கடிச்சிருப்பார். அப்பயும் அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா எடுப்பார் சோலோ சிக்கோவா. பட் அதை பிடிங்கி பார்த்தீங்கன்னா டாமா டோங்கா அங்கே வச்சிருவார். எடுத்துகிட்டு போட்டோம், ஏன்னா ஜெயிச்சிட்டான் அவன், எடுத்துகிட்டு போட்டான். அவன் வயச்சான், அவன் எடுத்துக்கிட்டான், நம்ம ஒன்றும் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோலோ சிக்கோவை ஃபேஸ் டர்ன் பண்ண வைக்கிறாரு. பட் சோலோ சிக்கோவா சொல்கிறாரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சரியில்லைன்னு மாதிரி. டாமா டோங்கா இல்லை இப்படி மாறிக்கலாம் அப்படி சொல்கிறாரு. ஒன்று இந்த டீமே ஃபேஸ் டர்னுக்காக மாறணும், அப்படி இல்லைனா இந்த டீமு பார்த்தீங்கன்னா பெட்டரை இந்த டீமில் இருந்து டாமா டோங்கா வேலைக்கு விடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீமன் பேலரை எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு இருக்குது. இப்போது டாமினிக் மிஸ்டீரியோ விசஸ் டீமன் பேலர் மேட்ச் நடக்கும். ஏன்னா இப்போது சாம்பியன்ஷிப்பு இல்லை. சாம்பியன்ஷிப் இருந்தால் ஐப்பாக இருக்கும், இன்டர்கான சாம்பியன்ஷிப். அந்த சாம்பியன்ஷிப்பும் இல்லை. பெரிய ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட ஜட்மெண்ட்டிலேருந்து இப்போ வெளியே ஆகிறாங்கன்னா இது ஏதாவது ஒரு பண்ணணும்ல, அதுக்கான பிளான் தான் போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இது டீமன் பேலர் வந்தால் இன்னும் ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் தரமாக இருக்கும். ஏன்னா ஃபின் பேலர் வேறு இப்போ ஃபேஸ் டர்ன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஃபேஸ் டர்னுக்கும் டீமன் பேலருக்கும் ரிட்டர்ன் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா எப்போலேருந்தே டீமன் பேலரை கேட்டுட்ருக்காங்க ஃபேன்ஸ்லாம். அதை நிறைவேற்றும்படியாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்மேனியா 42ல் டீமன் பேலர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரிட்டர்ன் பண்ணி டாமினிக் மிஸ்டீரியோ அந்த ஃபியூடை முடிச்சு வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நார்மல் மேட்ச் இருந்தால் நல்லாவே இருக்காது. ஏன்னா எவ்வளோ நாள் ஃபியூடு தெரியுமா, எவ்வளோ நாள் ஃபியூடோட எவ்வளோ பெரிய ஃபியூடு தெரியுமா. அந்த வகையில் இதுனா அப்புறம் அவ்வளோ பெரிய ஃபியூடான்னு கேட்டிங்கன்னா பெரிய ஃபியூடு இல்லை, இருந்தாலும் பெரிய இது இல்லை. பெரிய ஒரு டீமில் இருந்து இப்போ அதுக்குள்ளே பெட்டராக நடந்து இருக்குல்ல, அதனால் இது பெரிய ஃபியூடு தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேண்டி ஆர்டன் கூட்டு வருவார் அந்த மிஸ்ட்ரி நபரை அப்படின்ட்டு. பேட் மெக்காஃபே தான் அந்த மிஸ்ட்ரி நம்பர் போல். பேட் மெக்காஃபே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேட் மெக்காஃபும் ஈல்டன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எதுக்கு ப்ரோ பேட் மெக்காஃபேன்னு கேட்டிங்கன்னா இது நல்ல டிசிஷனான்னு கேட்டிங்கன்னா இது தப்பான டிசிஷன். நம்ம எதிர்பார்த்தது ராக்கு, ஜான்சினா, கெவின் ஓவன்ஸு, ரேண்டி ஆர்டன் கூட அப்போ டீம் அப்பில் இருந்தார் அவரு. ரேண்டி ஆர்டன் அவங்க அப்பா கிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மொக்கையாக முடிச்சு விட்டானுங்க. அப்போ பேட் மெக்காஃபே மொக்கன்னு கேட்டிங்கன்னா மொக்கலாம் இல்லை, பட் பேட் மெக்காஃபே இந்த சமயத்துக்கு தேவையில்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி அது இதுன்னு சொன்னார். ராயல் ஃபேமிலிலாம் சொல்லும்போது ராக் ஞாபகம் தான் வந்தது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி, ராயலிட்டிக்கான ஃபேமிலி, கொஞ்சம் பெரிய இதில் இருக்கவங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் மெக்காஃபே தான் ராயல் ஃபேமிலின்னு சொல்லியிருக்காரு போல். படும் மொக்க வாங்கிட்டார் ட்ரிபிள் ஹெச். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக் 12 மணி நேரத்தில் 70,000 பேர்த்துக்கு மேலே டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்லைக் பண்ணாமல் லைக்காக பண்ணுவாங்க. ரேண்டி ஆர்டன் ஃபியூடு நல்லா தான் போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா பேட் மெக்காஃபே கொண்டு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு தப்பான வழியில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ரேண்டி ஆர்டனும் பேட் மெக்காஃபும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோஸாக முடிக்க போகிறாங்க. இதெல்லாம் தாண்டியும் கோடி ரோஸு இவங்க 2 பேர்த்தையும் சமாளித்து சாம்பியன்ஷிப் ரீட்டர்ன் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் ஹெச் சொல்லிட்டாங்கன்னா வச்சுக்க, ட்ரிபிள் ஹெச் என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரியும். ஃபேனு கண்ணாடிக்கினெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு அவரை அது சொல்லக்கூடாது, சொன்னால் நம்ம சேனலில் வச்சு கட்டுவானுங்க. அந்த மாதிரி நிலைமை ஆக்கி விட்ருவானுங்க, பார்த்துக்கோங்க. இப்படி ஆனாலும் சாம்பியன்ஷிப்பு ரேண்டி கிட்ட தான் கொடுக்கணும். ரேண்டி நியூ சாம்பியன் ஆகலைன்னா என்ன நடக்குன்னே தெரியாமல் போயிடும் போல். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமை சந்திக்கலாம். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் அப்டேட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.